சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. போங்க. சரி விஜய், நான் கிளம்பணும். அம்மா வந்துட போறாங்க. சரி. பாத்தி ஐசே, நீ என்னை விட்டுட்டு போறது இந்த செயினுக்கே பிடிக்கல. எடுத்துட்டு என்னடா அது வரவே மாட்டேங்குது. விஜய், விளையாடாதீங்க. சரி விஜய், நான் கிளம்புறேன். விஜய், கிளம்பும் போது இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. கல்யாண மண்டபத்துல எது வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம பிளான் பண்ணது படியும் நடக்கலாம். எது நடந்தாலும் சரி, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும். இல்லைன்னா நான் உயிரோடவே. பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே மீறி வந்தாலும் உன் கழுத்தில் தாலி கட்டுறது நான் தான். நீ எதை பற்றி யோசிக்காத. உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்க. உன் கழுத்தில் ஏற போகிற தாலி என்னோடதாக தான் இருக்கும். சந்தோஷமாக போ. வரேன். தாலி கட்ட போறது அவன் இல்லடி, நான் தான். அசோக் வச்சு சமாளிச்சிட்டோம்ல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொதப்பிக்காது. சரியா? நான் மீதிய வீட்ல வந்து பேசிக்கிறேன். போனை வை. மேடம், உங்களை பெரிய பாஸ் கூப்பிட்டாரு. எதுக்கா? அது எதுக்குன்னு தெரியல மேடம். ஆனா செம்ம கோவத்துல இருக்காரு. மேடம், மீ கோயிங், யூ ஃபாலோ மீ. கோ கோ. அந்த ஆள் சும்மாவே கோவமா தான் இருப்பான். இதுல ஸ்பெஷல் கோவம் வேறயா? என்னவா இருக்கும்? ஒருவேளை கோயில் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ. இப்ப என்ன பண்ற நீ? அது ஆமா பாஸ், நீங்க வந்து கோவமா இருக்கீங்களா? திடீர்னு டேபிள குத்தி அந்த பாட்டில் உருண்டு கீழே விழும்.
அதை எடுக்கிற அப்படின்னு ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து எதுக்கு இந்த பிரச்சனைலாம் பாஸ்? ஏய் நிறுத்து. நான் ஒன்னும் அதுக்காக வர சொல்லல. ஏதோ ஓவரா பேசுன. என் தம்பி உன் அக்காவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ஓவரா தான் நீ பேசுன. வீட்டுல தெரிஞ்ச அவ்வளவுதான் மான மரியாதை போயிடும். அது இது நீ பேசுனல்ல. இப்போ உன் அக்கா என் தம்பிய போன் பண்ணி கூப்பிட்டு நாங்க பண்ண தப்பு, அதை நீங்க பண்ணா சரியோ? இதே மீட்டிங்க நான் அரேஞ்ச் பண்ணிருந்தேன்னா நேரா அங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டதெல்லாம் பேசி லெக்சர் எடுத்திருப்பியே நீ. ஹலோ ஹலோ, என் அக்கா ஒன்னும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. நலங்கு வச்சுட்டா கல்யாணம் வரைக்கும் விஜய பார்க்க முடியாதுன்னு விஜய பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பா, அவ்வளவுதான். எது அவ்வளவுதானா? யாராச்சும் பார்த்துட்டு எங்க வீட்டுல போய் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா உனக்கு? எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இதை தாங்கவே மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு வந்தா ரத்தம், எங்க வீட்டுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இத பாரு, மான மரியாதை எல்லாம் எங்களுக்கு இல்லையா? அதான் நான் அசோக் அனுப்பி சமாளிச்சுட்டேன்ல. இத பாரு, அந்த பிரச்சனை வந்ததே அவனாலதான் இருக்கும். இத நான் எத்தனை வாட்டி கத்துனாலும் நீங்க யாருமே நம்ப போறதில்ல. சரி சரி சரி, நம்புறேன், விடுங்களேன், விடுங்க. என்ன விடுங்க? இல்ல என்ன விடுங்க? நீங்களா இருந்தா விட்டுருப்பீங்களா? சொல்லு சொல்லு, சொல்லு, பதில் சொல்லு. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கற? ஐயோ, என்ன நடக்குது இங்க? பாஸுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, இவங்களுக்கு இவரை பிடிக்காது. இப்ப 2 பேரும் இப்படி இருக்காங்களே. பஞ்சு நெருப்பையும் பத்த வச்சுட்டோமோ? நீரோ நெருப்போம் பத்திக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே. கலைச்சு விடுவோம். ஹலோ, எழுந்திருங்க முதல்ல. லூசு, நீதான் எந்திரிக்கணும். எந்திரி போ. பாஸ், ஒரு கையெழுத்து. இரு வர பொண்ணு. இங்க வா. இனிமே இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. போ, போவில்ல. கையெழுத்தா? பெரிய கையெழுத்து. ரஜினிகாந்த் மாதிரி இருந்த என்னைய ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆக்கிட்டாங்களே. அக்கா ஏக்கா 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 இருக்கா ஏக்கா அக்கா அக்கா அம்மா அக்கா அக்கா ஏக்கா என் உடற்பிறப்பே கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. ஓ பிள்ளைய கையும் களவுமா பிடிக்கிறேன்னு போய் என்னோட பூச்சி வகையெல்லாம் பேசிட்டாங்க. வட்டியா வாக்கா வாக்கா. யார் நீ? எந்திரி நீ முதல்ல. வா வா வா. எந்திரி, வெளியில போ. போ. பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வந்திருக்க, போடா வெளிய. ஐயோ, நான் பிச்சைக்காரன் இல்லக்கா. ஏய், அக்கான்னு உறவு முறை சொல்லி கூப்பிடுற, ஒழுங்கா எந்திரிச்சிரு, இல்லன்னா டீய மூஞ்சில ஊத்திடுவேன். அத ஏக்கா மூஞ்சில ஊத்துற, என் கையில குடுக்கா வாயில ஊத்திக்கிறேன், பசிக்குதுக்கா. ஏய், யாரா நீ? முதல்ல எந்திரிச்சு வெளியில போடா. அக்கா, உண்மையிலே நான் ஒரு தம்பிதாக்கா, புளி முருக. தெரியல, நான் தான் தம்பி. தெரியுதா? தம்பி, என்னடா இது?
என்னாச்சு உனக்கு? லாரியில அடிபட்டவ மாதிரி வந்து உட்கார்ந்திருக்க. எல்லாமே உன் பிள்ளையாலதான். அவனை ஃபாலோ பண்ணி போனல கோயில, அங்க பிச்சைக்காரெல்லாம் சேர்த்து என்னை போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. ஐயோ, அதுல ஒருத்தருக்கு குழாய் அடி சண்டை தெரியும் போல இருக்குது. இங்கே விழாவுல குமுறு குமுறு குமுறிட்டாங்க. ஐயோ, அப்போ நீ இப்பவும் கண்டுபிடிக்கல? ஏக்கா, நான் ஒருத்தன் இங்க அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அது உனக்கு முக்கியமா தெரியல. உன் மகன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு முக்கியமா தெரியுதா? டேய், ஒரு வேலையை உன்னால உருப்படியா செய்ய தெரியல, வாய் மட்டும் நல்லா பேசிக்கிட்டு திரி. குத்துற இடத்துலயே குத்துறியக்கா. ஏன்? டேய், முதல்ல நீ பின்பக்கம் போய் நல்ல ஃபினாயில போட்டு குளி. தாங்கல. ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படிக்கா தெரியுது? டேய், நேரா வீட்டுக்குள்ள வந்திருக்க பாரு. அப்படியே பின்வாசல் வழியா போயிருக்க வேண்டியதானே? நாத்தம் வேற கன்றாவியா இருக்கு. ஐயோ, நான் உனக்கு வேற டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எந்திரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, போய் குளிச்சிட்டு வா. இந்த நாத்து நாருது. என்னடா இது, அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அக்காவை அடிக்குது. நாத்த அடிக்குதுன்னு வேற சொல்லுது. கருமா நாரத்தான் செய்யுது. யோ, யாரியா நீ? ஒரு பிச்சைக்காரன் வந்து ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க, வெளியில போயா? மாப்பிள்ளையா? அப்படியே நான் அடிச்சேன்னு வச்சுக்க. மாப்பிள்ள அடிக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. நான் தான் புளிப்பூருங்க, உன் மாமா. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி வந்திருக்க? யார் உன் உடம்புல கோலம் போட்டது? முன் வாசல்ல மட்டும் போடல, இங்க பாருங்க பின் வாசல்லையும் பிராண்டிட்டானுங்க. ஐயோ, என்ன மாமா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. அது என்ன ஆச்சுன்னா, பெரிய கதைனா அப்புறம் பேசலாம். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இங்க உட்காராம பினாயில் போட்டு குளிச்சிட்டு வா. போ 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 போ. பினாயிலா? போ, சீக்கிரமா எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வந்து உட்காரணும். சரியா? சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்னடா இவங்க, அக்காவும் பினாயிலுங்குது, பெரிய மாப்பிள்ளையும் பினாயிலுங்கிறான். இந்த வீட்டுல பினாயில் நிறைய மிச்சமாகி போச்சு போல இருக்குது. ஏடா, பினாயில போட்டு குளிக்கிறதுக்கு நான் என்ன கக்கூசாடா? ஒரு சோப்பு போட்டு குளி, சாப்பு போட்டு குளின்னு சொல்லுவாங்க, பினாயில போட்டு குளின்னு சொல்றாங்களே. முருகா, புளி முருகா, உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுடா. சரவணா, சித்தி ஒருத்தி இருக்காளேன்னு இந்த பக்கம் எட்டியாவது பாக்குறியா? நீயும் இந்த ஊர்ல தானே இருக்க? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சித்தி, அதான் வர முடியல. ஒண்ணுக்கு 3 தங்கச்சி இந்த வீட்ல இருக்காங்க. அண்ணனா செய்ய வேண்டிய சீர்வரிசெல்லாம் நீ தானே நின்னு செய்யணும். அதெல்லாம் செய்யாம எங்க போயிட போறோம்? அதான் ஐஸ் கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துட்டேன்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? மா, நீயே தோசை சுடுறியா? தோசை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, சூப்பரா இருக்கா. சூப்பர். டாக்டர் செக்கப்லாம் கரெக்டா போறீங்கல்ல? நான் விட்டாலும் உங்க பெரியம்மா விட்டுருவாங்களா? அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி, எனக்கும் கொடு. வெறுந்தட்டோட எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? தோசை எடுத்துட்டு வா. தோ செஞ்சிட்டு இருக்கேங்க, வரேன் வரேன். மாமா சீக்கிரமா. அப்பா, பந்தக்கால் சொல்லிருந்தோம்ல, அவங்க பேசுறாங்க. கொடு. இந்தாங்கப்பா. சொல்லுங்க. மகா, இந்தா குடுத்துட்டு வா. அம்மா, எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு தோசை வை. அக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வெய். டுங்குரு 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 டுங்குரு.
ஏம்மா அம்மாடி என்னப்பா? என்னம்மா அப்பா தோசைப்பா. தோசை கேட்டா வெறும் கையில தோசை போடுற? ஐயோ அப்பா, சாரிப்பா. ஐயோ, ஒண்ணுக்கு 4 பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல பசிக்கு ஒரு தோசை கிடைக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்றது? சாரிப்பா. நான் அதை போய் எடுத்துட்டு வந்துறேன். ஏய், என்னடியாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையேம்மா. என்ன ஒண்ணும் இல்ல? அப்பா தட்டுல தோசை போட சொன்னா செவுத்துல ஒட்டி வச்சிருக்க. சுவுத்துலையா? அக்கா வந்து பாரு. அப்பா நீங்களும் வாங்கப்பா. பாருக்கா. ஏய், இந்த தோசை எப்படி செவுத்துல போய் ஒட்டிச்சு? அக்கா என்ன சொல்ற? என் மேல மோதுனியே, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குடி. ஆனா இந்த தோசை எப்படி போச்சு? மகா, நீ ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க போல இருக்கு. அண்ணா அப்படியெல்லாம் இல்லனா. நிஜமாவே இந்த தோசை எப்படி போச்சுன்னு தெரியல. ஐயோ, உங்க ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு பசிக்குது. சரி, போய் தோசை சுட்டு பொறுங்க பொறுங்க. குடு. ஐயோ, சரவணா, நீயாவது ஒழுங்கா சாப்பிட்டியா? அதெல்லாம் கிச்சன்லயே சாப்பிட்டு சித்தப்பா. சாப்பிட்டியா? வா. ஆமா சித்தப்பா. நானும் கிச்சன் உள்ளே போய் உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ, ஐஸ் கிட்ட பேசுற டைம் ஆயிடுச்சு. சுபா போனுக்கு ட்ரை பண்ணுவோம். மாமா, என்னையா அது கெட்டவாட அடிக்குது? இருக்காதே சின்ன மாப்பிள, நல்ல பினாயில் போட்டு சோப்பு போட்டு குளிச்சிட்டு வரேனே. சோ, என்ன கன்றாவியோ, நாத்த குடல புடுங்குது. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன மாப்பிள இப்படி ஒரு கேள்வி? படுத்து தூங்குறதுக்கு. இது தூங்கவா? ஆமா. அதான் உனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்கல்ல, அங்க போய் தூங்க போ. மாப்பிள, என்னால அங்க தூங்க முடியாது. நான் உன் கூட படுக்கிறதுக்கு தான் வந்தேன். ஐயோ, ஐஸ் கிட்ட பேசுன மாதிரி தான். மாப்பிள, இன்னைக்கு நீ தூங்குனதும் உன் போனை எடுத்து நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். யோ மாமா, டார்ச்சர் பண்ணாத மாமா. நீ போய் உன் ரூம்ல தூங்கு. எனக்குன்னு ஒரு பிரைவசி வேணாமா? அது இருக்கட்டு விடுமாப்ல. ஆமா, அப்புறம் என்ன விசேஷம்? யோ மாமா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஏன் எங்க உயிரை எடுக்கிற? ஏப்பா சின்ன மாப்பிள, பெரியவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி எங்க அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் பெரியவங்களுக்கு, உன்ன மாதிரி பிக்காரி பையனுக்கு கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இந்த குறும்புத்தனம் தான். யோ, நான் உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்கையா? அதே நீ இங்கிலீஷ்ல சொல்றேன், நான் தமிழ்ல சொல்றேன். சுத்த மானங்கட்ட மாமனா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் படுத்து தூங்குறேன். தூக்கம் வருது மாப்பிள. குட் நைட். குட் நைட். குட் நைட். எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயோ, இந்த மாமனை கூட வச்சுட்டு நான் எப்படி ஐஸ் கிட்ட பேசுறது? இந்த ஆளை எப்படியாவது ரூம் விட்டு துரத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ மாமா, நீ எந்த விஷயத்துக்காக இங்க வந்து எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை வச்சே உன்னை வெளியே துரத்துறேன் பாரு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ மனங்கிட்ட மாமா, இந்த ஃபோட்டோவை வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. பாட்டாத பாட்டு படித்தர இது. இந்த வரேன் மாமா. உனக்கு இருக்கு மாமா, உனக்கு இருக்கு இது. என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, நீ மாமாவை நினைச்சுக்கிட்டே இருக்கியா? மாமாவும் உன்னதாண்டா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மாப்பிள்ளை அவன் ஒவ்வொரு போட்டோவை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். எப்படியாவது அந்த போட்டோவை எடுத்து அக்கா கிட்ட கொடுத்துடணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இதயத்து பக்கத்திலேயே தான் இருக்கணும், சரியா? நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை. நம்ம 2 பேரும் அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி தங்கம், பேசிட்டே இருந்தா டைம் ஆகும். நம்ம தூங்கலாமா?
மிஸ் யூடா தங்கம். குட் நைட் செல்லம். லவ் யூ மாமா. நீ காலி. குட் நைட்டா செல்லம் என் புஜ்ஜு. குட் நைட். தூங்குற மாதிரியா நடிக்கிற? இருடி, இன்னைக்கு உனக்கு ஆப்புதான். கொரட்டை சத்தம் கேக்குது. மாப்பிள்ளை நல்லா தூங்கிட்டான். அது எப்படியோ தெரியல, மாப்பிள்ளை படுத்த உடனே தூங்கிட்டா. நமக்கு தான் அப்படியெல்லாம் வரவே மாட்டேங்குது. கொடுத்து வச்சவன். மாப்பிள்ளை என்னையவே மாட்டி விடுறியா? நீ நெஞ்சில வச்சிருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போய் எங்க அக்கா கிட்ட கொடுத்து நான் ஒன்ன மாட்ட வைக்க போறேன் பாடுறா. கை போச்சே. எப்பா ஏடா, என்னடா இது? ரோலரே ஏறுற மாதிரி இருக்கு. அம்மா. சரிடா, என்ன நடந்தாலும் சரிடா, போட்டோவை எடுத்து எங்க அக்கா கிட்ட காட்டாம விடவே மாட்டா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. கொரட்டை வருது. கை போச்சு, கையை தூக்க முடியலடா. ஐயோ, மிஷினுக்குள்ள சிக்கின கரும்பு மாதிரி ஆயி போச்சேடா கையே. அடா பாவி. இத கொண்டு போய் அக்காட்ட காமிச்சு உன்னைய மாட்ட வைக்கிறது தாண்டா என்னோட முத வேலை. புலிமுருகா, நீ கெத்துடா கெத்துடா. மாட்டடா. ஒளிஞ்சா மாம என்ன டார்ச்சர் பண்றாப்ல இம்ச. சை, லவ் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாப்ல. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. ஐசே, இந்த வந்துட்டேன். ஏக்கா ஏக்கா அக்கா, அர்ஜென்ட்டுக்கா, சீக்கிரமா கதவை தர. ஏக்கா ஏக்கா, வெளியே வாக்கா. வரேன் வரேன். நான் தாக்கா. டேய், என்னடா இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிற? எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயம் தாக்கா. என்னை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அந்த வேலை ஓவர். அப்படியா தம்பி? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? பேர் என்ன? எங்க இருக்கா? மருமகளை பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம் போல இருக்க. டேய், கடுப்ப கலப்பாத. அவ வந்தா இந்த வீடே நாசமா போயிடும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நீ முதல்ல யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு சொல்லு. யாரு, என்ன, அட்ரஸ், பேரு, ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட
போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கா? அது போதும், அது போதும். காட்டு காட்டு. என்னதான் அக்கா தம்பியா இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காக வந்திருக்கேன். கூலி வாங்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா அது தப்பு. எனக்கு சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம்தான். அதை விட பேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேய், காசு தானடா, நான் தரேன், நீ போட்டோ எடு. நோ 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 நோ. இந்த கையில துட்டு, இந்த கையில சின்ன மாப்பிளையோட சிட்டு. இரு, இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். ஓவரா பண்றல. மருமகன் அவளை சாதாரணமா பார்க்க முடியாது. காசுதான் கடவுளப்பா, இது கடவுளுக்கும் தெரியுமப்பா, எனக்கும் கூட தெரியுமப்பா. இப்ப அக்கா வந்து தருவா துட்டு, வாங்கிக்கிட்டு எஸ்கேப்பு. அக்கா வாக்கா. பழப்பல்ல இருக்குது. முதல்ல போட்டோ எடு. குடு. எப்படிக்கா, கரெக்டா கண்டுபிடிச்சனா? ஏக்கா, யார் அந்த பொண்ணு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாண்டா, தெரிஞ்ச பொண்ணுதான். தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச பொண்ணு. பாரா, தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச பொண்ணு சின்ன மாப்பிள்ள லவ் பண்றாரா? பெரிய விஷயக்கா. இத பாரு. கீர்த்தி சுரேஷ் ஆச்சே நடிகை, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அக்கா பாருக்கா சின்ன மாப்பிள்ளையோட திறமைய. நடிகை கீர்த்தி சுரேஷையே லவ் பண்றாப்ல. ஏங்க அடிக்கிற? இருக்கு பையல, விஜய் உன்னை ஏமாத்திருக்கான். அது கூட தெரியாம தத்தியா இருக்க. தத்தி தத்தி ஏமாத்திருக்கானா? பொண்ணு எல்லாம் வச்சு நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க சிஸ்டர், அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இப்ப நான் சிங்கிள், ஆனா நாளைக்கு மாப்பிள்ள கூட மிங்கிள் ஆகி எவ்வளவு ஃபாஸ்டா டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்கறேன்னு பாரு. பணத்தை கொண்டா, நீ கண்டுபிடி, அதுக்கப்புறம் தரேன். கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சே. டேய் சின்ன மாப்பிள்ள, ஒரு நடிகை போட்டோவை கொடுத்து என்ன சின்ன பையன் மாதிரி டீல் பண்ணிட்டியடா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னோட ஏழாம் அறிவை பயன்படுத்தி உன்னோட லவ் மேட்டரை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அப்புறம் ஐசு, நலங்களா வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சா? நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு தான் நலங்குனா என்னன்னே தெரியாதே. ஏன் இந்த மாதிரி விசேஷ வீட்டுக்கெல்லாம் நீ போனதே இல்லையா? இல்ல, ஆனா இப்ப கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ போய் நின்னா பெரிய மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து சாஸ்திர சம்பிரதாயம் என்னமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்கல்ல. அதுவும் சரிதான். ஆனா விஜய், நலங்கு வைக்கும்போது மருதாணி வைப்பாங்களாம். அந்த மருதாணிய நீங்க கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஓ, நான் தான் தரணும்னா அப்படி ஒரு சடங்கு இருக்கா என்ன? அப்படி இல்ல, மருதாணி இங்கதான் அரைப்பாங்க. ஆனா எனக்கு நீங்க தர மருதாணிய வச்சுக்கணும் தான் ஆசை. அவ்வளவுதானே? மருதாணி கொடுக்கறது என்ன? நானே பறிச்சுட்டு வந்து நானே அரைச்சு நானே வச்சு விடுறேன். ஆசைதான் உங்களுக்கு. ஐசு, நான் நிஜமா தான் சொல்றேன். நலங்கு ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் பாரு. ஏங்க, சும்மா விளையாடாதீங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்தாச்சு. கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை எதையும் இழுத்துறாதீங்க. ஐசே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் அண்ணன் விக்ரம் இருக்கான்ல, அவன் ஆள் தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப். ஆனா அவன் ஒரு ரொமான்ஸ் குடவுன். அவ்வளவு ஐடியா வச்சிருக்கான். அதுக்கு நீங்க நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா? ஐயோ, சும்மா இருங்க விஜய். நாள் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே இருக்கு. நானே எவ்வளவு பதட்டமா இருக்கேன் தெரியுமா? இந்த பாரு ஐசே, ஆரம்பத்துல எனக்கு இந்த மாதிரி பயமெல்லாம் இருந்துச்சு. ஆனா போக போக அப்படியே போயிருச்சு. இப்பெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. அது ஒண்ணும் இல்ல. பர்த்டே ஃபங்க்ஷன் சக்சஸ் ஆயிடுச்சு.
கங்கன கயிறு கட்டுறதும் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மேபி இருக்கலாம். யார்கிட்டயும் பேசுற மாதிரி இருக்குது. மாப்பிள்ள, ஒரு நடிகை போட்டோவை காமிச்சு எங்க அக்கா கிட்டே என்னை அடி வாங்க வச்சுட்டீல்ல, இதோ வரண்டா. இல்ல விஜய், ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. மாட்டிக்கிட்டா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். ஐயோ இந்த ஆளா? ஐசு, எங்க மாமா வந்துட்டாரு, நீ கட் பண்ணு, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன்.